இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அண்ணி, மறந்துட்டீங்களா? அந்த பல்விந்தரும் மலிஷ்காவும் உங்களோட எதிரி தானே. எதிரிக்கு எதிரி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை ஏமாத்துறதுக்கு இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து ரிஷி ப்ரோவை ஏமாத்திருக்காங்க. மலிஷ்கா என்னுடைய விரோதி, அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அவ எப்படி பல்விந்தர் கூட இருப்பா? அண்ணி, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. என் பாயிண்ட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மலிஷ்கா ரிஷி ப்ரோவை எப்பவும் ஏமாத்த மாட்டா, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை மாட்டி விட பார்த்தால. உங்க மேல கேஸ் போயிட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ மேல தப்பு இல்லையே. கேஸ் உங்க பேர்ல உங்களுக்காக நடந்துட்டு இருந்தது. ரிஷி ப்ரோ தான் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி இருக்காரு. உங்களை மாட்டி விட தான் முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது, அதாவது சாப்பாட்டுல விஷம், என்ன மாட்டி விடுறதுக்காக மலிஷ்கா கலந்திருக்காளா? ஆனா என்ன காப்பாத்த போய் ரிஷி இப்ப மாட்டிக்கிட்டான். எக்ஸாக்ட்லி அண்ணிமா. மலிஷ்கா உங்களுக்கு தான் குறி வச்சிருக்கா. மலிஷ்கா உங்களை மட்டும் தான் குறி வச்சிருக்கா. சரி, நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. வா. மலிஷ்கா அண்ணி, என்னாச்சு? கிச்சனுக்கு போனீங்கன்னாங்க, என்னாச்சு? ஏன்? ஆமா, ஏன்? என்ன ரிஷி விடுவிக்க ஒரு வழி கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? அது என்னன்னு எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கவே இல்ல ஆயுஷ். எந்த விஷயத்தை சொல்றீங்க? சிசிடிவி. சிசிடிவி? சிசிடிவி? கிச்சன்ல கேமராஸ் இருக்கு. கிச்சன்ல தானே எல்லாமே நடந்தது. அங்கதான் சமைச்சோம். யாராவது விஷத்தை கலந்திருந்தாங்கன்னா அதுல நல்லா தெரிஞ்சிருக்குமே. எனக்கு கலக்கிறவன் கிச்சன்ல இருந்திருப்பான். அப்படின்னா கேமரால இருக்கிற ஃபுட்டேஜஸ் பார்த்து குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, எஸ் எஸ். வாங்க வாங்க அண்ணி, நீங்க ஜீனியஸ் அண்ட் நான் ஒரு இடியட். இது ஏன் எனக்கு தோணவே இல்ல? என்ன இடியட்னு சொன்னதுக்கு ஸ்மைலா? பயங்கரமா சிரிக்கிறீங்க. இல்ல ஆயுஷ், நான் எதுக்காக இப்ப சிரிக்கிறேனா, நம்மளால உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியும் இல்லையா? எஸ் அண்ணி, வாங்க நாம இப்பவே போய் செக் பண்ணலாம். வாங்க வாங்க. அந்த பக்கம். நான் குற்றவாளி கிடையாது. குற்றவாளி அந்த லக்ஷ்மி தான். அவளை காப்பாத்துறதுக்காக நான் பொய் சொன்னேன்னு சொல்லிடு. அம்மாவுக்காக சொல்லுவல்ல. மாம், நான் உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அது என்னன்னா, எனக்கு நீங்க தான் நல்ல விஷயம் கத்து கொடுத்தீங்க, நல்லது செய்ய கத்து கொடுத்திருக்கீங்க. அண்ட் என்னன்னா, எப்பவும் உண்மைக்கு துணையா இருக்கணும், உண்மைக்கு தான் கை கொடுக்கணும். ஒருவேளை இப்ப நீங்க சொல்றதை நான் செய்யணும்னா, அப்ப அதை நான் கோர்ட்லயே பண்ணிருப்பேன்ல. எதுக்கு இங்க வரணும்? இது பாரு, பதில் சொல்லு, பேச்ச மாத்தாத. நேரா விஷயத்துக்கு வா. நான் சொன்னதை செய்வியா மாட்டியா? இப்பெல்லாம் உனக்கு லக்ஷ்மி தான் முக்கியமா இருக்கால்ல. பெத்த அம்மாவை விடவா? அம்மாவை ஹர்ட் பண்ணுவ, லக்ஷ்மி ஹர்ட் பண்ண மாட்டேல்ல. மாம், உங்களை தாண்டி யாரும் இல்ல, இருக்கவும் முடியாது மாம். நீங்க தான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க, உயிரை கொடுத்தீங்க. ஆனா லக்ஷ்மி அந்த உயிரை காப்பாத்திருக்கா. ஒரு தடவை, பல தடவை மாம். நீங்க குடும்பத்தை கொடுத்தீங்க, அவ குடும்பத்துக்கான அர்த்தத்தை கத்து கொடுத்திருக்கா. நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்க, லக்ஷ்மி சந்தோஷமா வாழ கத்து கொடுத்திருக்கா. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க கத்து கொடுத்தீங்க, ஆனா லக்ஷ்மி அந்த வெற்றியை பகிர்ந்துக்க கத்து கொடுத்தா. நான் இந்த இடத்துல தனியா இருக்கும்போது அப்பதான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம், பட் அம்மா தான் லைஃப் கொடுப்பாங்க. இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் அது வைஃப் தானே மாம். மாம், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்களும் சரி, லக்ஷ்மியும் சரி. மாம், நான் உங்க 2 பேருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், உங்களை நான் வருத்தப்படவும் விட மாட்டேன். மாம், என் மனசுல இருக்கிற விஷயத்த அதை உங்களால மட்டும்தான் மாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க என்னோட அம்மா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதல்ல? புரியுதுப்பா. இன்னொரு விஷயமும் நல்லா புரியுது. என் புள்ள பெரிய ஆளாயிட்டான், எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறான், அம்மா கிட்டே மெச்சூர்டா பேச ஆரம்பிச்சிட்டான். நீ இங்க எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்கோப்பா, என்ன வேணாலும் நீ உணர்ந்துக்கோப்பா. ஆனா நீ கருவா இருக்கும்போது 9 மாசம் என் வயித்துல இருந்தியே, அப்ப உன்னை பத்தி நான் மட்டும்தான்ப்பா உணர்ந்தேன். உன்னோட இதயம், அது துடிக்கிற துடிப்பு எனக்கு தானே முதல்ல தெரியும். அந்த நிமிடங்களை சந்தோஷமா நான் வாழ்ந்திருக்கேன்.
அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நான் மட்டும்தான் உணர்ந்திருக்கேன். இப்போ இவ்வளவு பெரியவனா நீ வளர்ந்துட்ட. லைஃபுக்கோ லைஃப் பார்ட்னருக்கோ இருக்கிற வித்தியாசத்தை சொல்ற அளவுக்கு. பட் என்னால ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்க முடியுது. நீ என்னோட பையன்பா. இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் ரிஷி. நீ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல ரிஷி, நான் சொல்ற உண்மைகளை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அந்த லக்ஷ்மி உன் வாழ்க்கையில வருத்தங்களையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் கொண்டு வருவா, புரிஞ்சுக்க. ஹலோ சார். ஹலோ மேம். ஹாய் ஹலோ, எங்களுக்கு சில ஃபுட்டேஜஸ் வேணும், அது இம்பார்ட்டன்ட். சார் கிடைக்கும் சார். டேட்டும் டைம் மட்டும் சொல்லுங்க சார். எங்களுக்கு கிச்சனோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் வேணும். அன்னைக்கு கூட ஃபுட் பாய்சனிங் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த ஃபுட்டேஜ் மொத்தமா வேணும். ஓகே மேடம். ஆக்சுவலி சார் அந்த ஃபுட்டேஜ் இங்க இல்ல சார். அதை சென்ட்ரல் ரூம்ல இருந்தா கொண்டு வரணும். சரி, அப்ப நீங்க அங்க போங்க. ஜஸ்ட் கோ ஃபாஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், போங்க ப்ளீஸ். சார் ஆக்சுவலி அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளவு டைம் ஆகும்? இன்னைக்கே கிடைச்சிரும்ல? இல்ல மேடம், நிச்சயமா இன்னைக்கு கிடைக்காது. ஏன்னா மொத்த பேக்கப்பையும் செக் பண்ணி தான் எடுக்கணும். அதனால தான் லேட் ஆகும்னு சொன்னேன். சரி, அப்போ எப்பதான் கொஞ்சம் கிடைக்கும்? சீக்கிரம் வேணும். எப்ப கிடைக்கும்? நாளைக்கு காலையில 11 மணிக்குள்ள கொடுத்துறேன் சார். கன்ஃபார்மா? நாளைக்கு 11 o'clock வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கு மேல லேட் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஃபுட்டேஜ், எங்களுக்கு அது வேணும். யா ஷூர் மேம், நானே செக் பண்ணிடுறேன் மேடம். ஆயுஷ் இந்த அளவுக்கு பாசத்தை பொழிஞ்சனா அப்புறம் உன் பொண்டாட்டி வரும்போது உனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிடும். ஓகே, உங்களை சக்காலத்தையும் நினைப்பா, எனக்கு தெரியும். அதனாலதான் நோ வைஃப், வரவே மாட்டா. வேண்டாம். நீ சரியான பைத்தியம் இல்லடா, சரி ஆகாத பைத்தியம். எதையும் புரிஞ்சுக்க மாட்டியா? அம்மா, இவனை எப்படி நீ தாங்கிக்கிற? நான் ஒன்னும் தாங்கிக்கல, இவன் தான் என்ன ரொம்ப தாங்குறான். அதுவும் கரெக்டா. ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கான். பிரதர், சொல்றத கேட்டீங்கல்ல? ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. சப்போர்ட் சிஸ்டம் மேட்டர்ஸ், உங்களுக்கும் இவங்களுக்கும். சரி, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க மூட்டை முடிச்சு கட்டுங்க, இங்க இருந்து கிளம்ப போறோம். போலாமா? முடிச்சு கட்டணுமா? என்ன லாங்குவேஜ் பேசுற நீ? அதானே, என்ன லாங்குவேஜ் இது? ப்ரோ சாரி ப்ரோ, ஷாலு கூட இருக்கல, அவ இப்படிதான் பேசுவா. மூட்டை முடிச்சு நீ எல்லாம் ஒரு ஆளா? அதான் எனக்கும் அது அப்படியே வந்துருச்சு. வரும்போது வெறுங்கையோட தான் வந்தீங்க, அதனால போகும்போதும் அப்படிதான் போவீங்க. ஏன்னா நீங்க ஃப்ரீயாக போறீங்க பிரதர். ஃப்ரீடம். நிஜமாவா? எஸ். அடா பாவீங்களா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மாம் வந்திருந்தாங்க. அத்தை வந்தாங்களா? உன்னை பாக்குறதுக்கா? நல்ல விஷயம்தான். அவங்களோட வருத்தமும் குறைஞ்சிருக்கும். ஆனா நான் இன்னும் அவங்கள சந்திக்கவே இல்ல. நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். ஆனா அப்பதான் வேண்டாம், அவங்க டென்ஷன் ஆயிருவாங்கன்னு சொன்னாரு. ரொம்ப கோவமா இருந்தாங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் லக்ஷ்மி, பட் நீ மாம பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆனா மாமா என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டாங்க. அவங்க என்கிட்ட நான் தசராவுக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா அவங்க தசராவை செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நல்லது தானே, நீங்க ஃப்ரீயாய் வீட்டுக்கு வந்துருவீங்க. அப்ப இது பெரிய ஃபெஸ்டிவல் தானே, நல்லா கொண்டாடுவோம். வெரி வெல், கண்டிப்பா கொண்டாடணும். சரி, ஆனா ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது? சிசிடிவி ஃபுட்டேஜ்